இந்த நாள் என்னோட வாழ்க்கையில் ஒரு மோசமான நாள். வேலை டென்ஷன், உயிர் போகுது. வீக்கெண்ட் கூட ரிலாக்ஸ் பண்ண விடாமல் சாவடிக்கிறான் என் மேனேஜர். இதுக்கு நடுவில் என் ஆள்கிட்ட இருந்து இப்படி ஒரு மெசேஜ். ஏன் இப்படி மெசேஜ் பண்ணியிருக்கா? என்னாச்சுன்னு சத்தியமாக புரியல. ஸ்ரேயா என்னோட ஆள். கண்டதும் காதல். தப்பா என்ன? எனக்கு தப்பா தோணல. ஏன்னா அவ அப்படி இருந்தா. ஹாய். ஒரு நிமிஷம்டா. ஹேய், பிரிட்ஜோட என்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? கண்டிப்பா. ஜஸ்ட் அ மினிட். ஃபோனில் சார்ஜ் இல்லை. ஓ, பே ஏரியாவுக்கு நான் இப்போ தான் மூவ் ஆனேன். இந்த பிரிட்ஜை நான் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன். ஐ ரியலி வாண்டட் அ பிக்சர் வித் இட். இட்ஸ் ஓகே. நான் வேணா என் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பட்டா? ஓகே, ஷியோர். Check it out. இட்ஸ் நைஸ். உங்க நம்பர்? ஓகே, அனுப்பிச்சிட்டேன். ஐம் ஸ்ரேயா. ஓ, அஸ்வின். நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. தேங்க் யூ. பாய். பாய். Hello, who's this? ஃபோட்டோகிராஃபர். Who? செல்ஃபி நல்லா இருந்துச்சா? நானே எடுத்தாதான் அதுக்கு பேர் செல்ஃபி. பாயிண்ட். பட் யா, இட் வாஸ் கிரேட். அப்புறம் எஸ்எஃப்ல செட்டில் ஆச்சா? இப்போது ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கியிருக்கேன். இன்னும் 6 monthsக்குள்ளே வேறு அப்பார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா? ஏன்? ஈஸியாக ஃபோன் நம்பர் கிடைச்ச மாதிரி அட்ரஸும் கிடைக்கும் தான் பார்க்குறியா? ஊர் சுற்றி காமிக்க நான் வேணா டூரிஸ்ட் கைட் வேலைக்கு அப்ளை பண்ணட்டா? ஸ்டாக்கர் வேலைக்கு வேணால் இமீடியட் ஆஃபர் தரேன். ஓகே, ஆஃபர் அக்செப்டட். ஸ்டார்ட் டேட் எப்போன்னு சொல்லு. ஓகே ஓகே. ரூம்மேட் வரா. ஏய், ஸோ வாட்? ரூம்மேட் இதெல்லாம் கண்டுக்க கூடாது. என்னோட ரூம்மேட் பாரு, மகேஷ், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் உண்டு, அவன் டேட்டிங் ஆப் உண்டுன்னு இருக்கான். பொண்ணுங்க அப்படி இல்லை. நான் அப்புறம் கால் பண்ணுறேன். ஹேய், கால் வேண்டாம், மீட் பண்ணலாம். எப்போன்னு சொல்லு. சண்டே மெசேஜ் பண்ணுறேன். பாய். சரி, ஓகே, பாய்.
அன்னைக்கு மட்டும் உன் ஃபோனில் சார்ஜ் இருந்திருந்தா நீ யாரோ நான் யாரோ இல்லை? அன்னைக்கு என் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? அப்போ வெறுமனே தான் கிட்ட பேச வந்தியா? The way you looked at me எனக்கு பிடிச்சது. சும்மா இன்ட்ரெஸ்ட் காட்டுறியோன்னு செக் பண்ணேன். உன்னை போய் நல்ல பொண்ணுன்னு இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன். உன்கிட்ட கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அஸ்வின், நம்ம எப்பவும் இப்படியே இருக்கணும். விளையாடிட்டே லைஃப் பூரா. யாரும் நம்ம லைஃப்பில் விளையாடாம இருந்தால் சரி. Shut up, அஸ்வின். ஓகே ஓகே ஓகே. வந்துட்டா. Hey Ashwin, sorry ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? This is Vinod, என் காலேஜ் ஃப்ரெண்ட். சியாட்டில் இருக்கான், பே ஏரியாக்கு ட்ரிப்புக்கு வந்திருக்கான். நாங்க செம்ம க்ளோஸ். இவனோட இருந்தா டைம் போகிறதே தெரியாது. நான் ஒன்றும் பொசசிவ் இல்லை, ஆனால் லைட்டாக என்னவோ செய்யுது. நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க, I'll be back. உனக்கு அஸ்வின் கரெக்ட் மேட்ச் நினைக்கிறியா? என்னை பற்றி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க? Oh, I was telling great things about you, bro. You're lucky to have Shreya. எனக்கே பொறாமையா இருக்கு. What do you mean? ஓ, எனக்கு அவளை பற்றி எல்லாம் தெரியும், அதனால சொன்னேன். எல்லாம் தெரியுமா? காஃபி சூடு பத்தாதுன்னு இவன் வேற சூடு ஏற்றலாம். எனக்கு வினோத்னு ஒருத்தனை வாழ்க்கையிலே மீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஸ்ரேயாவை அவன் தான் குழப்பி இருக்கணும். அவனை தடவை பார்த்த போதே எனக்கு பிடிக்கல. நேற்று அவ்வளோ சொல்லியும் கேட்காம அந்த வினோத்தோட சைட் சீன் போயிருக்கா. ஏன் வினோத்க்கு வேறு ஃப்ரெண்டா இல்லை? நீ தான் ஊர் சுற்றி காமிக்கணுமா? அவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரான். We have lot to catch up. அதுக்கு ஹோல்டே ஆகுமா என்ன? என்னால் இப்போ பிளான் சேஞ்ச் பண்ண முடியாது அஸ்வின். ஐ டோன்ட் லைக் திஸ் அட் ஆல். ஏதோ பண்ணிக்கோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐ gotta go. சிக்னலே இல்லை. வாட்ஸ்அப் என்னாச்சு? எனக்கு எதுவுமே சரியில்லை. இப்போ எதுக்கு இங்கே வந்த அஸ்வின்? கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா? என்ன ப்ராப்ளம் உனக்கு? லெட்ஸ் எண்ட் திஸ்னா பிரேக்கப் பண்ண போற. பிரேக்கப் பண்ணது நான் இல்லை, நீ. என்ன உளர்ற? நேத்திக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? உன்கிட்ட இருந்து மெசேஜ் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
சடனா பிரேக்கப் பண்றதா சொன்னேன். நான் எவ்வளோ கால் பண்ணியும் நீ எடுக்கல. என்ன பிளாக் பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை அஸ்வின்? நான் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. I didn't expect it to end like this. அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் எதுவும் நான் அனுப்பல. உன் கால்ஸ் மெசேஜஸ் எதுவுமே எனக்கு வரலை. இன்னைக்கு இன்ஸ்டா மெசேஜ் தான் பார்த்தேன். சும்மா பொய் சொல்லாத அஸ்வின். நான் வினோதோட ஹேங் அவுட் பண்ணது உனக்கு பிடிக்கல இல்லையா? ஐ நீட் மை ஸ்பேஸ். பிடிக்கலதா அதுக்காக அவன் கூட பிரேக்கப் பண்ண அளவுக்கு நான் அவனும் முட்டாள் இல்லை. நேற்று போகிற வேலை டென்ஷன், நான் என் ஃபோனே டச் பண்ணல. இதை பாரு, என் ஃபோனில் சிக்னல் கூட இல்லை. ஐ காட் கிக்ட் அவுட் ஆஃப் வாட்ஸ்அப். என்ன நடக்குதுன்னே தெரியல ஸ்ரேயா. என்ன நம்பு ப்ளீஸ். அப்போ எனக்கு ரிப்ளை பண்ணது யாரு? அதான் தெரியல. ஃபோன் என்கிட்ட தான் இருந்தது. வேற யாரும் யூஸ் பண்ணியிருக்க முடியாது. உன் ஃபோனை யாராவது ஹேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? Give me some time. I'll find out. அஸ்வின், ஸ்விம் ஸ்வாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்விம் ஸ்வாப்பா? அப்படின்னா என்ன அங்கிள்? ஹேக்கர்ஸ் உன்னோட ஃபோன் நம்பரை வேற ஒரு சிம்முக்கு மாற்றிடுவானுங்க. அதுக்கப்புறமா உன் கரண்ட் சிம் டீஆக்டிவேட் ஆகிடும். இதெல்லாம் ஃபோன் சர்வீஸ் ஹெல்ப் இல்லாமல் எப்படி பண்ணியிருக்க முடியும்? வெல், கஸ்டமர் சர்வீஸ்க்கு நீ பேசுகிற மாதிரி பேசி ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிடுவானுங்க. அதுக்கப்புறமா ஹேக் பண்ணி வச்சிருக்கிற உன்னோட பர்சனல் டீடைல்ஸ் லைக் டேட் ஆஃப் பர்த், அட்ரஸை வச்சு ஃபோன் நம்பரை வேற சிம்முக்கு மாற்றிடுவானுங்க. என்னால் நம்பவே முடியல. இதனால என்ன ப்ராப்ளம் வர முடியும் அங்கிள்? ஸ்வாப் பண்ணதுக்கப்புறமா ஃபோன் நம்பர் லிங்க் ஆகிருக்கிற எல்லா அக்கௌண்ட்ஸையும் தே மே டேக் ஓவர், லைக் ஜிமெயில், வாட்ஸ்அப், சம்டைம்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் டூ. இதெல்லாம் நிஜமா நடந்த விஷயம்ப்பா. யூடியூப்லயே சிம் ஸ்வாப்பிங் விக்டிம்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் இருக்கு. ஃபியூ ஹவர்ஸ்ல லைஃப் சேவிங்ஸே தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பாலிவுட் ஆக்டர்ஸ் வீடியோ பாரு, உனக்கே புரியும். Deepthi ji, can you explain to the viewers what happened to you? See, 2 days ago, suddenly my phone number stopped working. I thought it was some kind of glitch. But then I found out that all my savings were gone. They said something like a SIM swap. यार मुझे तो ये भी नहीं पता है कि SIM swapping होता क्या है. इससे पहले कि मुझे कुछ समझ में आता, मेरा सब कुछ चला गया. இட்ஸ் a race against time. இப்போ உன் ஃபோன் நம்பர் உன் கண்ட்ரோல்லே இல்லை. அவன் என்ன மாதிரி இம்பர்சனேட் பண்ணி என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். வாட்? அப்போ இது ஹேக்கர்ஸ் அட்டாக் இல்லை, இட்ஸ் அ பர்சனல் அட்டாக். உனக்கு எதிரிங்க யார் இருக்காங்கன்னு முதல்ல யோசி. எனக்கு யார் அப்படி? நான் யோசிக்கிறேன் அங்கிள். எனிவே, ஜிபிஎஸ் செல் ட்ரையாங்குலேஷன் வச்சு I'll try to find out who the culprit is. Give me some time, I'll try to find out. I'll get back to you. சரி அங்கிள். Alright? ரொம்ப தேங்க்ஸ். Bye. பாய். உனக்கு எதிரிங்க யார் இருக்காங்கன்னு முதல்ல யோசி. கரெக்ட் மேட்ச் நினைக்கிறேன். கரெக்ட் மேட்ச். You lucky to have Shreya. எனக்கே பொறாமையா இருக்கு. Hey Ashwin, வினோத் இன்னைக்கு சியாட்டில் போறான். பாய் சொல்லிட்டு போலான்னு வந்தான். Hey Vinod, your breakup bro. Oh, congrats. எதுக்குன்னு கேட்கலையே. எதுக்கு? ஸ்ரேயாவை நல்லா குழப்பினதுக்கு. அஸ்வின், வினோத் இப்படிலாம் பண்ண மாட்டான். ப்ளீஸ், எனக்கு எதுவுமே புரியல. ஆஹா, ஒண்ணுமே புரியலையாமா இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு.
டேய் நான் அடிச்சது போதண்டா அவனை பத்தி எல்லாம் தெரிகிற தைரியத்துல செஞ்சியா ப்ரோ எனக்கு இவளை பத்தி தான் எல்லாமே தெரியும். உன்னை பத்தி எதுவுமே தெரியாது. நான் எப்படி கஸ்டமர் சர்வீஸ் கால் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிருக்க முடியும்? யோசிக்காம வளராது. அஸ்வின், உன் ஃபோன் நம்மளோட லாஸ்ட் நோன் லொகேஷன் ரஃப்லி உங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கு. அப்போ கண்டுபிடிச்சிட்டல நீ? ஏன் வினோத்க்கு வேற ஃப்ரெண்டா இல்லை? நீ தான் ஊர் சுற்றி காமிக்கணுமா? ஏன்டா அதை பண்ண? நீ மட்டும் தான் லவ் பண்ணுவியா? நான் லவ் பண்ணக்கூடாதா? அன்னைக்கு பீச்சில் நானும் தானே இருந்தேன். உன் கண்ணில் நான் படவே இல்லைல்ல. எனக்கு நீ தேவைப்பட்ட, அவன் வில்லன் ஆயிட்டான். இப்போ கூட உனக்கு செகண்ட் சான்ஸ் தரேன். அவனை விட்டுட்டு என் கூட வந்துரு. கம் வித் மீ. இவனை நான் பார்த்துக்கிறேன். என்ன கொன்னுடு. நீ என் நண்பன்டா. अरे मेरे बैंक अकाउंट में इतना कम बैलेंस क्यों दिखा रहा है? என் பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்தேன். எல்லாம் போயிடுது. என்ன நடக்குதுன்னே தெரியல. Shit! Where the hell did my Bitcoin go? I lost $2 million. You can't do anything about it? Are you kidding me? இதயம் வரை அப்புறம் நீயே பாடு. யோ இது பூம் பாக்ஸ்யா, எடுங்க மேல. ஒரு பெயிண்டிங் மாதிரி உங்களை வரையறேன். நானே ஒரு பெயிண்டிங் தான். அதான். It is like painting. Yeah, no, I said in Tamil, I myself an art. Oh. ரெடியா? அந்த சைஸ். ஏன்டா இதை பண்ண? உனக்கு மட்டும்தான் லவ் வருமா? எனக்கெல்லாம் வரக்கூடாதா? அன்னைக்கு பீச்சில் நானும் தானே இருந்தேன். உன் கண்ணில் படவே இல்லை. ஆனால் நீ எனக்கு தேவைப்பட்ட, இவன் எதிரி ஆகிட்டான். இப்போ கூட செகண்ட் சான்ஸ் தான். இவனை விட்டுட்டு என் கூட வந்துடு. எனக்கு கிங்ஸ்லே மாதிரி இருக்கு. எப்படியோ எனக்கு வாய்ப்பே இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம விடலாம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.